மக்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது குக் வித் கோமாளி சீசன் 6ஓட டீட்டெயில்ஸ் தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். விஜய் டிவியில் ரொம்பவும் சீக்கிரமாக ஒளிபரப்பாக இருக்க போகிறது குக் வித் கோமாளி சீசன் நிகழ்ச்சி. இதில் கோமாளியாக டிக்டாக் பிரபலமும் ஒருத்தர் என்ட்ரி கொடுத்துருக்காங்க. இன்னொரு பிரபலம் வந்து டான்ஸ் ஜோடியில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தவங்க என்ட்ரி கொடுத்துருக்காங்க. இன்னொரு பிரபலம் வந்து பிக் பாஸ் ரீசன்ட் சீசன்லேருந்து வந்திருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம இனிமேல் தான் பார்க்க போகிறோம். விஜய் டிவியில் ஒரு சில ரியாலிட்டி நிகழ்ச்சியில் மக்கள் மத்தியில் ரொம்பவுமே நல்ல வரவேற்பு கொடுத்துருக்கு. அந்த வகையில் குக் வித் கோமாளி நிகழ்ச்சிக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்கிறாங்க. ஸோ அதனோட தொடர்ச்சியாக ஏகப்பட்ட சீசன் வந்தது. இப்போ 5வது சீசன் ரொம்பவும் வெற்றிகரமாக முடிஞ்சதுனால அடுத்த சீசன் எப்போ தான் தொடங்க போகுதுன்னு மக்கள் வந்து நிறைய கொஸ்டின் கேட்டுட்டு இருந்தாங்க. நிறைய விமர்சனங்களையும் சொல்லிகிட்டு இருந்தாங்க. இந்த நிகழ்ச்சி எப்போ தான் ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்னு ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் முதல் சீசனில் பெரிய அளவில் ஹிட் அடித்தது. 5வது சீசன் அந்தளவுக்கு ஹிட் அடிக்கலைன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அதுக்கான ரீசன் பெருசாகவும் எல்லாருக்குமே தெரியும். இப்போ சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இந்த நிகழ்ச்சியில் வந்து என்னென்னா குழந்தைகள் முதல் பெரியவங்க வர பலரும் பார்த்துருக்குறாங்க. இந்த நிகழ்ச்சியில் கோமாளியாக கலந்துக்கிட்ட பலருக்கும் இப்போ சினிமாவில் வாய்ப்பும் கிடச்சிருக்குன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அதில் முக்கியமாக புகழ், சிவாங்கி அப்படின்றவங்க எல்லாருமே சினிமாவில் வாய்ப்பு கிடச்சி நிறையா படங்கள்லையும் நடித்தாங்க. நிறையா பாடல்களும் பாடினாங்க. புகழ் விஜய் டிவியில் ஆரம்பத்தில் பல நிகழ்ச்சிகளில் பெண் வேடமிட்டு போட்டியாளராக தான் கலந்துக்கிட்டார். ஆனால் அப்போல்லாம் அவருக்கு கிடைக்காத பெயர் புகழுக்கு வந்து குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் தான் அவருக்கு கிடச்சிது. ஏன்னா அவரோட இயல்பான காமெடினால தான். முதல் சீசன்லேயே அதிகமான ரசிகர்கள் கிடச்சிட்டாங்க. அதற்கப்புறம் தான் இப்போ அவர் வந்து சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. 2 சினிமாவில் வந்து ஹீரோவாக மெயின் லீடாக வந்து அவர் நடிச்சிருந்தார். அதே போல் சிவாங்கி வந்து விஜய் டிவி சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில் தான் போட்டியாளராக கலந்துக்கிட்டாங்க. ஆனால் இந்த நிகழ்ச்சியில் அவங்க பாதியிலே வெளியேறினாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க பெரிய ட்விஸ்ட்டு நமக்கு கொடுத்தாங்களே. குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் அவங்க கலந்துக்கிட்டு ஒரு போட்டியாளராக கலந்துக்கிட்டு ஏகப்பட்ட டிஸ் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்படி இவங்க குக் வித் கோமாளியில் ரொம்பவுமே பிரபலமானதில்ல. நிறைய பாட்டு பாடுறதுக்கான சான்சஸும் அவங்களுக்கு கிடச்சிது. இந்த ஷோலையும் வாரம் வாரம் ஒரு பாட்டும் பாடிட்டு தான் இருந்தாங்க. சிவாங்கியோட திறமை எல்லாராலையுமே பாராட்டப்பட்டது. சிவாங்கி இப்போ வந்து திரைப்படங்கள்லையும் நடிச்சிட்டு இருக்காங்க. எல்லா லைவ் கான்சர்ட்லையும் போய் பாடிட்டு தான் இருக்காங்க. முக்கியமாக வித்யாசாகர் அவங்களோட கான்சர்ட் எங்கெல்லாம் நடக்குதோ அங்கெல்லாம் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. பாடவும் செஞ்சு ஆடவும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ரீசெண்டாக கூட வித்யாசாகரோட கான்சர்ட்டில் வந்து லண்டனில் நடந்தது. அதில் சூப்பராக பாடியிருந்தாங்க. அதனோட வீடியோவும் வைரலாகிக்கிட்டு இருந்தது. 5வது சீசன் தொடங்கப்பட்டதுக்கு முன்னாடியே பரபரப்பை தான் ஏற்படுத்தினது இந்த குக் வித் கோமாளி. அது வரைக்கும் 4 சீசனாக நடுவராக இருந்த வெங்கடேஷ் பட் வந்து விலகி இருந்ததுனால தான் 5வது சீசன் வந்து ரொம்பவுமே பரபரப்பை ஏற்படுத்தினது. அவரை தொடர்ந்து குக் வித் கோமாளியோட நிகழ்ச்சியோட தயாரிப்பு நிறுவனமும் விஜய் டிவியை விட்டு விலகி இருந்தது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆனாலும் 5வது சீசனில் புதிய நடிகராக மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து கலந்துக்கிட்டாரு. ஆனால் நிகழ்ச்சி முடிவடைவதற்கு கடைசி 2 வாரங்களுக்கு முன்பு மணிமேகலை நிகழ்ச்சியிலிருந்து வெளியேறியிருந்தாங்க. அது ரொம்ப பெரிய இஷ்யூவாக இருந்தது. ஏன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அதனோட டீட்டெயில்ஸ் ரிலேட்டட் வீடியோவும் நம்ம சேனல்லே இருக்குது. முடிஞ்சால் மறக்காமல் பாருங்கள். அதுக்கப்புறம் தான் இனி விஜய் டிவியில் குக் வித் கோமாளி நிகழ்ச்சி வராதுன்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ இந்த நிகழ்ச்சியோட 6வது சீசன் தொடங்க இருக்குது. இந்த நிகழ்ச்சியில் யாரெல்லாம் கலந்து கொள்ள போகிறாங்கன்ற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் ஜாஸ்தியாகவே இருந்தது. அதில் இந்த சீசனில் வழக்கமான கோமாளிகளான புகழ், சுனிதா போன்றவங்க கலந்துக்கிறாங்க. அவங்களோட புதுமுகம் யாரெல்லாம் கலந்துக்கிறாங்கன்றது தான் இங்கே மெயின் மேட்ரு. அது வேறு யாருமே இல்லை. இப்போ ரீசெண்டாக நடந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில் ரொம்பவுமே பிரபலமான சௌந்தர்யா, ஐஸ்வர்யா பேக்கரி ஓனர் தான் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா வந்து டிக்டாக் பிரபலம் ஒருத்தர் தான் ஜாயின் பண்ணுறாங்க. அவர் வேறு யாரும் இல்லை, டிக்டாக் பிரபலமான சர்ஜின். இவர் வந்து கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் பகுதியை சேர்ந்தவர். இவர் அந்த பாஷையிலேயே தமிழில் பேசி சோசியல் மீடியா பக்கங்களில் வீடியோக்களை வெளியிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அவர் ரொம்பவுமே ஃபேமஸ் ஆனதை பார்த்து தான் இப்போ இந்த டைம் குக் வித் கோமாளியில் ஒரு கோமாளியாக வந்து நியூவாக ஜாயின் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து டான்ஸ் ஜோடியில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண பிரபலமான டோலி வந்து கோமாளியாவாக பங்கேற்கிறாங்க. இந்த சீசனில் புதிதாக 4 பேர் கோமாளியாக வந்து புதுசாக வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க.
அவங்க அதுவும் இல்லாமல் 4வதாக யார் வந்திருக்காங்கன்னா நம்ம சூப்பர் சிங்கர் பூவையாரும் வந்திருக்காரு. இவங்க 4 பேரும் வந்து எப்படியெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் கோமாளியா வந்து சுனிதா, புகழ் மற்றும் குரேஷி இருக்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.